வடக்கு கிழக்கு வரலாற்றில் வைத்தியர் அர்ஜுனா போன்று ஒரு தேர்தல் காலத்தில் அதிக சர்ச்சைக்குள்ளான வேட்பாளர் வேறு யாருமே இருக்க முடியாது. மூளைக்கும் வாய்க்கும் தொடர்பில்லாது அவர் உளறிக் கொட்டியது போன்று வேறு எந்த ஒரு வேட்பாளரும் தேர்தல் காலத்தில் உளறியதில்லை. வைத்தியர் அர்ஜுனா போன்று கடுமையான விமர்சனங்களை இந்த தேர்தல் காலத்தில் சந்தித்த வேட்பாளர் என்று வேறு யாரையும் கூறிவிட முடியாது. ஆனால் தமிழ் மக்களோ வைத்தியர் அர்ஜுனாவை வெல்ல வைத்து அழகு பார்த்திருந்தார்கள். இத்தனைக்கும் அவர் யதார்த்தபூர்வமான அரசியலை பேசினாராக என்றால் நிச்சயம் இல்லை. தமிழ் தேசியம் பற்றிய வரவிலக்கணம் உரைத்தாராக என்றால் அதுவும் இல்லை. இருந்தும் மக்கள் அவரை தமது பிரதிநிதியாக நாடாளுமன்றம் அனுப்பி வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், அவர் மக்களின் பிரச்சனைகளை பேசினார். வைத்தியத்துறையில் அந்த மக்கள் நாளாந்தம் அனுபவித்து வந்த கஷ்டங்களை பேசினார். வைத்திய சேவை என்கின்ற விடயம் வியாபாரமாகிவிட்ட மக்களின் அந்த கவலையை அவர் பிரதிபலித்தார். தமக்கு ஒன்று என்றால் வைத்தியர் அர்ஜுனா தமக்காக வந்து நிற்பார் என்கின்ற எண்ணத்தை சாதாரண மக்கள் மனங்களில் அவர் தனது செயல்களினூடாக விதைத்திருந்தார். வைத்தியர் அர்ஜுனாவை தமிழ் மக்கள் வெல்ல வைத்ததற்கு இதுதான் காரணம். ஆனாலும் யாருமே பேசாத நிலையில் அந்த மக்களுக்காக, அந்த மக்களின் பிரச்சனைக்காக ஒருவன் துணிந்து நின்று பேசினான், கேள்வி கேட்டான், சிறை சென்றான், தனது பதவியை அவன் இழந்தான் என்ற அர்ஜுனாவின் அந்த சீனுக்காகத்தான் மக்கள் அர்ஜுனாவை தமது பிரதிநிதியாக நாடாளுமன்றம் அனுப்பி வைத்தார்கள். சுமந்திரன், கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற மிக பிரபல்யமான தமிழ் தலைவர்களை விட அதிக வாக்குகளை வழங்கி மக்கள் அர்ஜுனாவை நாடாளுமன்றம் அனுப்பி வைத்ததற்கு மக்களின் பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று அவர் பேசினார் என்பதுதான் முக்கியமான காரணம். தமிழ் தேசியம் பேசி இந்த தேர்தலில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் சொல்ல விரும்புவது இதனைத்தான். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழ் மக்களுடன் கூட நின்று நீங்கள் பேசியிருந்தால் தமிழ் மக்கள் உங்களுக்காக நின்றிருப்பார்கள். மக்களுக்காக நீங்கள் உங்களை உண்மையிலேயே அர்ப்பணித்திருந்ததாக மக்கள் நம்பியிருந்தால் நிச்சயம் உங்களை அவர்கள் நாடாளுமன்றம் அனுப்பி வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதனை செய்யவில்லை. செய்வதாக கூறினீர்கள், நடித்தீர்களே தவிர உண்மையிலேயே நீங்கள் அதனை செய்யவில்லை. செய்திருந்தால் நிச்சயம் தமிழ் மக்கள் உங்களை தூக்கி வீசி எறிந்திருக்க மாட்டார்கள். வைத்தியர் அர்ஜுனாவுக்கு புலம்பெயர் மண்ணில் இருந்து கிடைத்த ஆதரவை பார்த்து உண்மையிலேயே நாங்கள் வியந்திருந்தோம். அர்ஜுனாவுக்கு உதவ வேண்டும் என்று ஒரு வேள்வியே இங்கு நடந்து கொண்டிருந்தது. புலம்பெயர் மக்கள் ஒன்று கூடி நின்று துணிந்து அர்ஜுனாவுக்கு வழங்கிய ஆதரவை பார்த்தபோது